This is English Mozhi and now unga Tamil. Hello and vanakkam. Are you excited about Fast-tract English? Because I'm absolutely excited about it. நம்ம டெய்லி இந்த மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷனல் ஃப்ரேசஸ் படிக்கிறது நம்மளோட ஃப்ளூவன்சியை ஒரு நாட்ச் ஒரு லெவல் கட்டாயமாக இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், லெட்ஸ் நாட் வேஸ்ட் எனி மோர் டைம். லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன். லெசனுக்குள்ளே போக முன்னாடி ஐ தாட் ஐட் ஷேர் திஸ் இன்ஃபோ வித் யூ. ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் அந்த பின் காமெண்ட்டில் நான் இந்த வீடியோவோட பிடிஎஃப் வெர்ஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். ஓகே, இது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு ப்ளே த வீடியோ அகேன். நீங்கள் பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஐ தாட் இட் வுட் பி யூஸ்ஃபுல். ஓகே, நோ ஃபர்தர் அடு, லெட்ஸ் டேக் அ லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கேலண்டரை செவத்தில் மாட்டினா. How do you say that in English? She hung the calendar on the wall. Hung வந்து hang ஓட past tense. She hung the calendar on the wall. Number 2, என்னால் இதை இனி பொறுத்துக்கவே முடியாது. This is the limit. அவ்வளோதான், லிமிட்டை க்ராஸ் பண்ணியாச்சு, இனிமே இதை பொறுத்துக்க முடியாது. How do you say that in English? I can't take it any longer. I can't take it any longer. டேக்னா எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். பட் இந்த கான்டெக்ஸ்டில் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் வரும். Number 3, ரயில் நிலையத்துக்கு போக 10 நிமிஷம் பிடிச்சிது. How do you say that in English? It took 10 minutes to get to the station. It took 10 minutes to get to the station. Getனா வாங்குறது, ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங் தான் நமக்கு தெரியும். ஆனால் get to some place அப்படின்னா அங்கே போகிறதுக்கு. ஓகே, ஸோ get to the station, get to the office, get to the park. alright, ஸோ அந்த மாதிரி get to some place அப்படின்னா அங்கே போகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ டு கெட் டுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக டு ரீச்சும் யூஸ் பண்ணலாம். இட் டுக் 10 minutes to get to the station. It took 10 minutes to reach the station. Number 4, பாக்கெட்டில் என்ன ஒளிச்சு வச்சுருக்க? இது policeman யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெரியவங்க வந்து சின்ன பசங்க கிட்ட கூட கேட்பாங்க, பாக்கெட்டில் ஏதாவது ஒளிச்சு வச்சுருக்கியா? ஓகே, பாக்கெட்டில் என்ன இருக்குது காமி. How do you say that in English? Turn out your pocket. Okay, very simple. Turn out your pocket. I was reminded of this scene of Vadivelu's. This is exactly what turn your pocket means. You get the idea, right? Moving on. நேத்து என்ன கிழமை? அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? Very simple. What day was yesterday? What day was yesterday? Number 6, he didn't say a word. ஒரு வார்த்தை கூட பேசலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஓகே, இதை நம்ம 2 கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னதுன்னா, அவன் வந்து ரொம்ப துக்கமாக இருக்கான், ஏதோ நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கான், மூட் அவுட்டாக இருக்கான். அதனால he didn't say a word, ஒன்றுமே பேசலை. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சினாரியோ. இன்னொரு அர்த்தம் இருக்குது இதுக்கு. பாபநாசம் மூவியில் போலீஸ் இவங்களை அடித்து கூட கேட்பாங்க, பட் they wouldn't say a word, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. இந்த மீனிங்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். he didn't say a word அப்படின்னு சொல்லலாம். he didn't utter a word அப்படின்னு சொல்லலாம். utter is a synonym of say. synonym அப்படின்னா மீனிங் அப்படின்னு அர்த்தம். Number 7, நீங்கள் ஏதோ மூவி போயிருக்கீங்க நேற்று, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கீங்க, ஒரு அவுட்டிங் போயிருக்கீங்க அப்படின்னா எப்படி போச்சு அப்படின்னு கேட்போம்ல. How do you say that in English? Did you have a good time yesterday? நல்லா போச்சா நேற்று? Did you have a good time yesterday? Number 8, உனக்கு அங்கே யாரையுமே தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது. How do you say that in English? You know none of them. You know none of them. Number 9, நீ அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது. இது எப்படி சொல்கிறது? You'd better not go. You'd better not go. You apostrophe D-ய expand பண்ணா you had better not go அப்படின்னு இந்த சென்டென்ஸ் வரும். பட் பேச்சு வழக்கில் யாருமே you had better not go அப்படின்னு சொல்கிறது இல்லை. இன்ஸ்டெட் you'd better not go அப்படின்னு தான் சொல்லுவாங்க. You'd better not go இதுக்கும் you should not go இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். The last but not the least, number 10. நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, நீங்களும் உங்கள் அண்ணனும் போகிறதா பிளான் பண்ணியிருந்தீங்க, ஆனால் நீங்கள் மாத்திரம்தான் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கல்யாண வீட்டில் ப்ராபப்ளி பொண்ணோட அம்மா அப்பாவை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணன் வந்து உங்களை கேட்டதா சொல்ல சொன்னார். How do you say that? My brother sends you his regards. My brother sends you his regards. If you remember well, நம்ம நேற்று Fast-tract English lesson 1ல இப்படி ஒரு சென்டென்ஸ் படித்தோம். Say hello to your mom and dad for me. அம்மா அப்பாவை கேட்டதா சொல்லு, விசாரிச்சதா சொல்லு அப்படின்னு. இது வந்து
a little different. My brother sends you his regards. அண்ணன் உங்களை விசாரிச்சதா சொல்ல சொன்னாரு. So that's the difference. All right, time to recall whatever we've learned today. Okay, now I want you to stop the video here and முன்னாடி போகாம இந்த sentencesலாம் recall பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. Are you ready? Are you up for the game? All right, let's start. She hung the calendar on the wall. செவத்துல calendar மாட்டினா. I can't take it any longer. இன்னமும் பொறுத்துக்க முடியாது. It took 10 minutes to get to the station. Station போய் சேர்றதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. Turn out your pocket. Pocketல என்ன இருக்கு காமி. What day was yesterday? நேத்து என்ன கிழமை? He didn't say a word. ஒரு வார்த்தை கூட பேசல. utter a word யூஸ் பண்ணலாம். Did you have a good time yesterday? நேத்து நல்லா போச்சா? You know none of them. ஒருத்தர் கூட உனக்கு தெரியாது. You'd better not go. அங்க போகாம இருக்கிறது நல்லது. My brother sends you his regards. என்னோட அண்ணன் உன்னை கேட்டதா சொல்ல சொன்னான். Let's take a quick quiz. Are you up for it? Yesterday was Friday. இதுதான் ஆன்சர். இதுக்கு கேள்வி என்னவா இருக்கும்? How long did it take to get to the station? இதுக்கு பதில் என்னவா இருக்கும்? ரெண்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். குவிக்காக உங்களால் ரீகால் பண்ண முடியுதா பாருங்க and leave your answers in the comments section. I'll meet you in another video. Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.